மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களும் இங்கிருந்து போயிருந்தோம். இப்போ நான் குயிக்கா அந்த ஸ்லைட்ஸை கோ த்ரூ பண்ணிடுறேன். ஸோ நம்மள வழி அனுப்புறதுக்கு நம்மளுக்கும் ஒரு பெரிய டீம் வந்திருந்தாங்க. நம்முடைய ஏபிஓஸ்லாம் அவங்க வழி அனுப்புனாங்க. ஸோ இட் வாஸ் ரியலி அமேசிங். இட்ஸ் ரியலி ஃபேன்டாஸ்டிக். இந்த பிஸ்னஸ்ல அவர் சொன்ன மாதிரி வந்து நம்ம வந்து நம்மளுடைய டீம்ல உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நம்மளுடைய டீம்ல உள்ள ஏபிஓஸ்லாம் வந்து ஒரு குடும்பமா நம்ம வந்து இயங்குறோம் பாருங்களேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. ஸோ முதல்ல அவர் கூட சொன்னாரு. நம்ம வந்து இந்த இந்த ட்ரிப்ல வந்து பாக்கெட் மணி குடுத்தாங்கன்னு சொன்னாரு. உங்களுக்கு சொன்னார் இல்லையா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எம்.ஏ வந்து பாரிஸ் போகணும்னு டிசைட் பண்ணது வந்து 1 வருஷத்துக்கு முன்பு. அதாவது 2000 அவங்க அனௌன்ஸ் பண்ணது 2022ல. ஸோ 2023ல எல்லாம் குவாலிஃபை பண்ணாங்க. பட் வந்து 2024ல அவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த யூரோ டாலர் பார்த்தீங்கன்னா, யூரோ டாலர் வந்து அப்ப விலை குறைவு. $4 தான் அதாவது ஒரு டாலர் வந்து நம்ம 4 ரிங்கிட் வரும். 4 ரிங்கிட் வரும். ஆனா இப்ப நாங்க போகும்போது ஒரு யூரோ வந்து 5 ரிங்கிட் 10 காசு வந்துருச்சு. பாருங்க அப்ப எம்.ஏ வந்து அதெல்லாம் கணக்கு பண்ணல தெரியுங்களா? அப்ப எவ்வளவு அவங்க காசு செலவு பண்றாங்க பாருங்க. சோ அவங்க வந்து அதெல்லாம் வந்து எவ்வளவு செலவு வந்தாலும் தயாரா இருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்னொன்னு பாருங்க. நாங்க போகும்பொழுது இந்த எம்.ஏல வந்து 2 குரூப்பா பிரிச்சாங்க. வேவ் 1 அண்ட் வேவ் 2 பிரிச்சாங்க. அப்ப இந்த வேவ் 1 அண்ட் வேவ் 2 பிரிக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆம் வேவ் 1 போறதுக்கு தயாரா இருக்கும் பொழுது, எஸ்பெஷலி டு துபாய் ஏர்போர்ட், ஒரு 70 வருஷ காலத்துல நடக்காத ஒரு விஷயம் நடந்தது. துபாய் ஏர்போர்ட்ல வந்து அதிகமா மழை பெஞ்சு வெள்ளம் ஏறிடுச்சு. அதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா, நம்மள எம்.ஏ.வோட ஸ்டாஃப் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் வந்து பாத்தீங்கன்னா, அங்க துபாய் ஏர்போர்ட்ல இறங்கிட்டு அந்த வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டு 36 மணி நேரம் துபாய் ஏர்போர்ட்லயே அவங்க அவங்க டைம் அங்கேயே இருக்காங்க. வெளியாக முடியாம தவிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப என்ன செஞ்சாங்க, எம்.ஏ வந்து இந்த ஏஎல்எஸ் 1ல வந்து ஒரு குரூப் போக வேண்டியது, துபாய்க்கு போக வேண்டிய குரூப்பை வந்து நீங்க துபாய்க்கு போக முடியாது, துபாய் டிரான்சிட் போக முடியாது, எல்லாம் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. ஸோ வாட் ஹேப்பன், எம்.ஏ வந்து ஆல்ரெடி புக் த டிக்கெட். எத்தனையோ 5-6 மாசத்துக்கு முன்பே டிக்கெட் புக் பண்ணி கேன்சல் பண்ணோன்னே எல்லாம் வீட்டுக்கு போக சொன்ன பிறகு எல்லாருமே வந்து டைமண்ட்ஸ் ஏபிஎஸ்லாம் கவலையா வந்துட்டாங்க வீட்டுக்கு. பட் எம்.ஏ என்ன செஞ்சாங்க, தே ஸ்பெண்ட் மணி. அவங்க ஒரு வாரத்துக்குள்ளாரியே எக்ஸ்ட்ரா பேமெண்ட் நிறைய போட்டு அந்த டிக்கெட்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நேரம் நெருங்க வந்து டிக்கெட்ஸோட விலை அதிகமாகும் பாருங்க. எம்.ஏ என்ன செஞ்சாங்க, 2வது வேவ் போற குரூப்போட சேர்த்து அவங்க அனுப்பணுன்றதுக்காக காசு போட்டு எம்.ஏ அனுப்பி வச்சாங்க. எக்ஸ்ட்ரா டிக்கெட்ஸ் போட்டு. அப்ப பாருங்க, அதெல்லாம் எம்.ஏ கணக்கு பண்ண தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அவங்க போட்டு கணக்கு பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் தினேஷ் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒன் ஆஃப் த லீடர்ஸ். இதுல இந்த இதுல படத்துல பாத்தீங்கன்னா ஷீலா ஒருத்தவங்களோட சாஞ்சிருக்காங்க பாருங்க. ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து இடிசி ஜலிஹா அவங்க வந்து ஷீலா மேல சாஞ்சிருக்காங்க. சிவப்பு சட்டை போட்டிருக்காங்க பாருங்க. இவங்க வந்து என்ன ஆச்சுன்னா, எம்.ஏ போகும்பொழுதே சொன்னாங்க, பாரிஸ்ல வந்து பிக் பாக்கெட் அதிகம், ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுடைய டூர் கைடு எல்லாமே. அப்கோர்ஸ் அங்க போய் இறங்கின பிறகு தி டிராவலர், அதாவது நம்ம சொந்தமா போய் அங்கங்க ஷாப்பிங் பண்ண போறோம் பாருங்க. அப்படி போகும்பொழுது இந்த எக்ஸிகியூட்டிவ் டைமனுடைய பர்ஸ் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களோட பர்ஸ்ல வந்து ஹேண்ட் போன் இருந்திருக்குது, மலேசியா பாஸ்போர்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது தெரியுங்களா? பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்க வந்து ப்ரொஃபஷனலா திருடுவாங்க. நம்மளுக்கு திருடியே தெரியவே தெரியும் எப்படி திருடுனாங்கன்னு. ஸோ இதே வந்து நீங்க எம்.ஏ மூலியமா போகாம சொந்தமா போயிருந்தீங்கன்னா, யூ வில் பி ஸ்ட்ரெண்டட் இன் பாரிஸ். என்ன நடந்திருக்கும்? இட்ஸ் நாட் ஈஸி. பட் என்ன செஞ்சாங்க, எம்.ஏ வந்து உடனே அவங்களோட டூர் கைடு வந்து அவங்கள கூட்டிட்டு போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாஸ்போர்ட் உடனே எடுக்க வச்சு, உடனே ஒரே நாள்ல எம்பசில போய் எடுத்து பாஸ்போர்ட் எடுத்து அந்த எல்லாம் ரெடி பண்ணி கூட்டு வந்தாங்க. இதே கேஸ் எனக்கு தெரியும். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு மலாய்க்கார லாயர் வந்து அந்த கேஸும் பாரிஸ்ல தான். இத்தனைக்கும் பாஸ்போர்ட்லாம் பேக்ல வச்சு ஹோட்டல்ல உள்ளுக்கு இருக்கும் பொழுதே லாபியில திருடிட்டாங்க காசு. எடுத்துட்டு போயிட்டாங்க பாஸ்போர்ட்லாம். ஸோ தே ஸ்ட்ரெண்டட். இப்போ இவங்கலாம் வந்து லீடர்ஸ் பாருங்க, நான் கொஞ்சம் படங்கள் காமிக்கிறேன் எல்லாம் டைமண்ட்ஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லாயர் சொன்னாங்க, திருப்பி வர்றதுக்கு அவங்க அவங்க ஸ்ட்ரெண்டட் ஆகி பாஸ்போர்ட் எடுக்க லேட் ஆகி மறுபடியும் சொந்தமா காசு வழியாக்கி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பாருங்க, டிராவலிங் இட் வாஸ் வெரி வெரி கேர்ஃபுல்.
உங்க பாஸ்போர்ட் தொலைச்சிட்டீங்கன்னா நீங்க போயிட்டு திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம், மாட்டிக்குவீங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பாருங்க எம்பிஏ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்க வந்து உதவி செஞ்சு கூட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நானும் ஷீலாவும் போயிருந்தோம்னா இது பாருங்க 2 பேரும் 2 ஜாக்கெட் போட்டிருக்கோம், நீல ஜாக்கெட், அழகான ஜாக்கெட் போட்டிருக்கிறோம். ஸோ அப்ப நாங்களும் போய் ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஷீலா வந்து அவங்களோட ஜாக்கெட் கட்டி வச்சுட்டு 2-3 கோல் டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது பார்த்தா ஜாக்கெட் காணும். பாஸ்போர்ட் ஸோ இந்த மாதிரி Jamal line guide Sir, your voice breaking, sir. இந்த ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அந்த பாரிஸ் டவுன்ல திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி டாலஸ்ட் பில்டிங் 30 மாதிரி. வெயிட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, லைன் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, we'll wait for a while. சரியா பிரச்சனை? Okay, can hear. சாரியா, லைன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குங்க, கொஞ்சம் இருங்க. Oh my God, fun. Right. So sometimes there are challenges-லாம். Don't worry. But as long as நீங்க stay பண்ணீங்கன்னா okay. Can you all see the data? This one connected or not? Oh, this one not connected. Connected, eh? Connect the photos. Okay, so meanwhile we get the slides. முன்பு I just a bit. Okay, yeah, I'll talk a bit slowly. All right. So அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா MBA வந்து really taking care of us. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் அவங்க சொல்ல விரும்புறேன். அண்மையில வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட ஒரு செமினார்ல ஒரு எமரல் ஃபார் ஃபவுண்டர்ஸ் எமரல் ஷேர் பண்ணாரு. அப்ப அந்த ஃபவுண்டர்ஸ் எமரல் என்ன சொன்னாருன்னா, அவங்க எல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, MBA டிக்கெட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஆனா இடையில என்ன நடந்ததுனாக்கா ஒரு 2 மாசத்துக்கு முன்பு ஃப்ளை பண்றதுக்கு முன்பு அவங்க ஒய்ஃப் வந்து couldn't walk, காலில் இன்ஜர்ட் ஆயிடுச்சு. ஸோ தே ஆல்ரெடி சென்ட் ஆக்சுவலி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டுட்டாங்க. ஸோ தே ரைட் லெட்டர் டு MBA. ஸோ MBA என்ன செஞ்சிருக்காங்க, நாங்கள் ட்ரிப்பை கேன்சல் பண்றோம்னு சொன்னோன்னே, பட் MBA ஈவன் தோ டிக்கெட்ஸ்லாம் போட்டா கூட அவங்களுக்கு 25,000 ரிங்கெட் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். பாருங்க, அப்ப அதான் என்ன சொல்ல வரோம்னா, அதை பாருங்க, இவர் கூட வந்து நம்ம கூட ஒரு டிராவல் பண்ண ஒரு ஃபவுண்டர்ஸ் எமரல் ரொம்ப சாலிடான பிஸ்னஸ் வச்சிருக்காரு. ஓகே, ஸோ அந்த மாதிரி காசு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன், ஒரு சாதாரண போஸ்ட்மேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் டைமண்டா இருக்காரு இந்த பிஸ்னஸ்ல. ரொம்ப அழகா அன்னைக்கு கூட சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணார் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதுல பார்த்தீங்கன்னா பாருங்க ரெக்கக்னிஷன் நடந்தது. அப்போ அதில் கூட நம்ம EDC நந்தா அவர்லாம் வந்து ஷேர் பண்ண முன்னுக்கு ரெக்கக்னிஷன் கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து டேபிள் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆல் த JB டீம்
ஓகே, கார்த்திக் விஜய் டீம் பிளஸ் நம்ம பிளஸ் டைமண்ட் கணேசன் பஞ்சா, ஆல் திஸ் சென்னையா ராஜமாவோட டவுன்லைன்ஸ் எல்லாருமே வந்து நம்ம ஒன்னா ஒரு பக்கத்துல தான் அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ திஸ் இஸ் நம்மளுடைய இன்னைக்கு கதாநாயகன் ஷேர் பண்ணார் முதல்ல. யா, தினேஷ் அண்ட் இஸ் ஒய்ஃப். ஓகே, ஸோ வெரி லவ்லி கப்பல். ஸோ அது மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா எம்வே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் கோச். ஓகே, டைமண்ட்ஸ்க்குன்னு தனியாக கோச், டைமண்ட்ஸ்லாம் வந்து தனியாக டேபிள்ஸ்லாம் ரிசர்வ் ஃபார் மக்கான் அண்ட் ஆல் தட் யூனோ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா the sceneries was very beautiful. நான் குயிக்காக போகிறேன் பிகாஸ் ஆல்மோஸ்ட் most of the things Dinesh share பண்ணியிருந்தாரு. So I'll be sharing இதுல ஒரு வீடியோ இருக்கு. Eiffel Tower to have our lunch. Wow. இது வந்து ஐஃபல் டவர்ல லிஃப்ட் ஏறி போறோம். லிஃப்ட் வந்து சைட் வேஸ்ல போகுது. ஐஃபல் டவர் Oh, so fast. That's all. So lunchல பாருங்க the food they serve அந்த பாருங்க அந்த asparagus I really like the asparagus there. Very big asparagus ஸ்பெஷலா அவங்க வந்து fine என்ன சொல்லுவாங்க டைனிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி lunch they serve and we really enjoyed the food there. ஓகே, ஸோ அதான் முதல்ல அவர் சொன்ன மாதிரி இந்த ஐஃபல் டவர்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து மிஸ்டேக்கன்ல குறைஞ்சது வந்து 200 யூரோ ஒரு ஆளுக்கு. சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குமே வந்து ஆல்மோஸ்ட் 300 யூரோ வரும். 300 யூரோனா 1500 ரிங்கெட் வரும் தெரியுங்களா, ஆல்மோஸ்ட் 1500 ரிங்கெட். ஸோ பாருங்க, இட்ஸ் ஸ்பெஷல். மோஸ்ட்லி வந்து ஐஃபல் டவர்ல மேலே ஏறிட்டு இறங்கிடுவாங்க. ஸோ இது வந்து அங்கே போய் மேலேருந்து சாப்பாடு கொடுக்கும் பொழுது அந்த கீழே உள்ள வியூலாம் வந்து பியூட்டிஃபுல் வியூ. அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நார்மலாக நம்ம சொந்தமாக போனோம்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாட்டோம். ஸோ இட்ஸ் விவிஐபி ட்ரீட்மெண்ட் பாருங்களேன். ஸோ அங்கே உள்ள ஃபுட் மெனு என்ன அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆல் தட். ஸோ ஷீலா ஷோவிங் த ஃபுட், வாட் ஆர் த ஃபுட் வி என்ஜாய். அண்ட் தென் லேட்டர் வி வென்ட் டு த முனியாண்டி விலாஸ் மால். அவர் சொன்னார் இல்லைங்களா. ஸோ நம்ம இந்தியன்ஸ்லாம் சேர்ந்து என்ன செஞ்சோம், ஏறக்குறைய ஒரு 10-12 பேர் ஊபர் எடுத்து அங்கே உள்ள லிட்டில் இந்தியாவுக்கு போயிட்டோம், தமிழ் சாப்பாடு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஃபன்னாக என்ஜாய் பண்ணலாம் பாருங்க. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு செஞ்சீங்கன்னா எல்லாருமே வர முடியும், எல்லாருமே இப்போ என்ஜாய் பண்ண முடியும். லைஃப் இஸ் ஃபன். ஓகே, நம்ம இந்த பிஸ்னஸ்ல வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த பிஸ்னஸ்ல வந்து போய் நம்ம வெளியூர்ல என்ஜாய் பண்றது ரியலி டிஃபரெண்ட் தெரியுங்களா. அது நல்ல ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கிடைக்குது. ஸோ சேம் டைம் எம்ஏ வந்து இந்த பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள டிக்கெட்ஸ் ஆளுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. 50 யூரோ ஒரு டிக்கெட்டு. அது 200 ரிங்கெட் தெரியுங்களா, ஆளுக்கு ஒரு 200 ரிங்கெட் பிக் பஸ்ல ஏறி போனோம். அப்போ நானும் ஷீலாவும் அந்த பஸ்ல ஏறி போகும்போது வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லுவாங்க இல்லையா, மொட்டை மாடின்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழே ஒரு டேக் இருக்கும், மேலே ஒரு டேக் இருக்கும். மேலே ஒரு டேக்ல இருந்து நான் படங்கள் எடுத்தேன், ரொம்ப அழகா இருந்தது. இதெல்லாம் அந்த மாதிரி மேலே எடுத்த படங்கள் வியூ நல்லா இருந்தது பார்த்தீங்களா. ஸோ இது ஐஃபல் டவருக்குனாலேயே ஐஃபல் டவர்லேயும் நிறைய வாட்டி படம் எடுத்தோம். அங்கே உள்ள லோக்கல் ஃபுட் என்ஜாய் பண்ணோம். ஓகே, தென் திஸ் ரிவர் க்ரூஸ் முதல்ல கூட தினேஷ் சொன்னாரு. ரிவர் க்ரூஸ்ல வந்து போய் லஞ்ச் எடுக்கும் பொழுது அது வந்து தனியா, அது வேற மாதிரி க்ரூஸ். இதெல்லாம் வந்து பீப்புள் டிராவலிங்ல that. So this is one of the museum. Just now I was showing you this is one of the museum there, beautiful museum. Okay, Louvre museum. அப்புறம் வந்து வீட்டுக்கு ரூமுக்கு வந்தோடனே ரூம்ல சாப்பாடு வேற எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைமண்ட் எம்கே காங். இவரோட வயசு பாருங்க ஆல்மோஸ்ட் 90 years old. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈவன் என்னோட வயசுலயே இங்க ரொம்ப பேரு 60 வயசுலயே ரொம்ப பேருங்க லைஃப் வந்து ஐயோ வெளியெல்லாம் போக வேணாங்க, எனக்கு ரொம்ப முடியலங்க, நான் வீட்லயோட இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எம்ஏ பிசினஸ்ல பாருங்க ஜாலியா போய் நம்ம வெளியூருக்கு என்ஜாய் பண்றோம், ஃபன்னா இருக்கு. இவர் பாருங்க இந்த பிசினஸ்ல 90 வயசு ஆனாலும் இந்த எம்பிஏ பிசினஸ்ல அவருக்கு வந்து பாருங்க வருஷம் வெளியூர் பயணம். வருஷம் அவர் ஹெல்த்தியா இருக்கிறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போய் வெளியே என்ஜாய் பண்றாங்க. போன வருஷம் நாங்க வந்து மெடிட்டரேனியன் குரூஸ் போயிருந்தோம், அங்கேயும் வந்திருந்தாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தெரியுங்களா. இன்னைக்கு பாருங்க சீனர்களும் சரி மலாய்க்காரர்களும் சரி இந்த வியாபாரத்தில் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்மவர்கள் வந்து இன்னும் நிறைய பார்க்கணும். இந்த எம்பிஏ பிசினஸ்ல உண்மையிலே என்ன இருக்கு, என்ன மாதிரி லைஃப் என்ஜாய் பண்றாங்க, வாழ்க்கையில என்ன இருக்குன்னு நம்ம இன்னும் பார்க்கல. இந்த பிசினஸ் ஆழமா நம்ம பார்க்கல. இந்த பிசினஸ் ஆழமா பார்த்தோம்னா நம்ம இன்னும் நம்புவோம். ஓகே, அவர்லாம் இன்னைக்கு ஹெல்த்தியா வராருனாக்கா நம்மளுடைய நியூட்ரிஷன் 100% எடுக்கிறாரு, எம்பி வைட்டமின்ஸ் 100% எடுக்கிறாரு. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இதான் அந்த கோல்டன் கேட் சொல்லுவாங்க. நாங்க பேலஸ் போயிருந்தப்ப அந்த கோல்டன் கேட், இந்த பேலஸ் பாருங்க
400 வருஷம் பேலஸ். முதல்ல தினேஷ் சொன்ன மாதிரி இந்த பேலஸ் வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் வந்து மைக் டாங் மேனேஜிங் டைரக்டர். அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர் மாதிரி அங்க உள்ளவங்க லோக்கல் பிரெஞ்சு பீப்புள் வந்து அங்க ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 400 வருஷ பேலஸ் உள்ளுக்கு இட்ஸ் நாட் ஈஸி டு கோ பிகாஸ் அந்த பேலஸ் வந்து மண்டே டு அதாவது எவ்ரிடே இட்ஸ் ஓப்பன் ஃபார் பீப்புள் பப்ளிக். ஸோ சும்மா உள்ளுக்கு போய் அந்த பேலஸ் சுற்றி வரணும்னா குறைய ஒரு நாள் ஃபுல்லாக எடுக்கும் தெரியுங்களா. ஸோ உள்ளுக்கு போய் எல்லாம் சுற்றி வந்துட்டு ஒரு டூர் பண்ணணும்னா குறைஞ்சது 250 யூரோ ஒரு ஆளுக்கு. இது வந்து பேலஸை மூடிட்டாங்க. எல்லாரும் போன பிறகு பேலஸை மூடிட்டு ஸ்பெஷலா எம்வே டீம் மட்டும் உள்ளுக்கு கூட்டிட்டு போய் அந்த பேலஸ் உள்ளுக்கு 400 வருஷ பழமை வாய்ந்த பேலஸ் உள்ளுக்கு பியூட்டிஃபுல் சீனரிஸ். இந்த பேலஸ் எப்படி இருக்கு நீங்க பாருங்க. அந்த பேலஸ்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த பேலஸ் உள்ளுக்கு டேபிள் போட்டு உங்களுக்கு விவிஐபி லெவல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு டின்னர் கொடுக்குறாங்கன்னா எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஐ ஹர்ட் ஒரு ஆளுக்கு வந்து எம்வே ஆல்மோஸ்ட் 1000 யூரோ செலவு பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அப்ப வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 5000 வெள்ளி தெரியுங்களா. பிகாஸ் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஈவன் இங்க இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் போனா கூட கொண்டு போய் அங்க பேலஸ்குள்ள கொடுக்க முடியாது இந்த வேற பேலஸ்ல. யூனோ அந்த அளவுக்கு வந்து எம்வே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அங்க பாருங்க, இங்க பாருங்க. we all enjoyed the dinner. So this one got this Sharmila is there, and Sharmila and Mani, and then Dinesh and his wife. So we really enjoyed. Okay, so அந்த மாதிரி இந்த ட்ரிப் என்ஜாய் பண்ணோம். ஸோ ஈவன் அந்த இது வந்து இந்த குரூஸ்ல நாங்கள் என்ஜாய் பண்ணோம். குரூஸ்ல எடுத்த படம், குரூஸ்ல வி ஹேட் அ லான்ச். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்த படங்கள். ஓகே, ஹியர் ஆல்சோ சொன்னாரு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து அங்கே டீமா ரியலி என்ஜாய் பண்ணோம். ரியலி ஃபன். அண்ட் வி கேம் பேக் ஃப்ரம் பாரிஸ்ல இருந்து வரும்பொழுது துபாயில ஸ்டாப் பண்ணாங்க. துபாயில கூட வந்து லாஸ்ட் டே வரும்போது கூட பரிசு. துபாயில வந்துட்டு கூட எங்களை வந்து ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க இதை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு லான்ச். இன்றைக்கி வந்து நாங்கள் பாரிஸ்லேருந்து 7 hours ஃப்ளை பண்ணி இங்கே வந்துட்டோம். ஸோ ட்ரான்சிட் வந்து 7 hours. ஸோ இப்போ நாங்கள் வந்து பசியோடு இருக்கக்கூடாது, நல்லா சாப்பிட்ணும், ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு எம்ஏ வந்து இந்த லான்ச்சை வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா நீங்கள் கூட ட்ராவல் பண்ணி வந்தவங்க டிடிஸ், எமரல்ட், டைமண்ட்ஸ்லாம் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலாக வந்து எம்ஏ வந்து கவனிக்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த வியாபாரம் செய்கிறது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களை வந்து சேரும். உங்களை வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க, நல்லா கவனிச்சுக்குவாங்க உங்களை. ஸோ யார் இப்படிலாம் கவனிப்பாங்க? இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், ஒரு மாதம் சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். இன்றைக்கி வந்து உங்களை உண்மையிலே ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ட்ரிப்புக்காகவே நீங்கள் எங்கள் வியாபாரம் செய்யணும். ஸோ அதனால நாங்கள் ஒரு 7 hours இன்னைக்கு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாருங்க எம்ஏ வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க பாருங்க. ஓகே, ஸோ அதான் அங்கே கடைசியாக போட்டிருக்காங்க ஷீலா, சி த வேர்ல்ட் எம்ஏ. ஸோ நம்ம வந்து பாருங்க, இந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க எத்தனை பேருக்கு வந்து இப்போ முதல்ல பார்த்த மாதிரி லைஃப் வந்து அது வந்து பாருங்க, நம்ம அங்கே போய் உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், உங்களுக்கும் போய் என்ஜாய் பண்ணணும், அங்கே உள்ள அந்த ரியல் சிச்சுவேஷன் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த மாதிரி எம்ஏல விவிஐபி ட்ரீட்மெண்ட் ட்ராவல் பண்ண நினைக்கிறீங்க. கலைவாணி வாழ்த்துக்கள். வேற யாருக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கு? உங்களுக்கு வந்து கனவு இருக்கு இந்த மாதிரி இப்போ ட்ராவல் பண்ண. ஒரு ஆளுக்கு தான் கனவு இருக்கு போல இருக்கு, மற்றவங்கலாம் கனவு இல்லையோ? வேற யாருக்கு கனவு இருக்குங்க? கொஞ்சம் போடுங்க பார்ப்போம். லெட்ஸ் see. யா, சமம். ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ நீங்க really want to go enjoy, definitely can. இன்னைக்கு எல்லாராலையும் செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியுன்றதை நம்பணும் பாருங்க. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம அது மாதிரி செய்யணும், நம்ம வெற்றி அடையணும்னு சொன்னாக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா there are 6 things, 6 முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கு. இந்த 6 முக்கியமான விஷயங்கள் தான் நம்ம இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த 6 முக்கியமான விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி அடைய முடியும். நீங்களும் எங்களோட டிராவல் பண்ணலாம். ஸோ நீங்க if you really want to qualify, லைக் இப்போ பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் குவாலிஃபை பண்ணணும்னா உங்க பிசினஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு 15000 பிவி செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒரு 60000 ரிங்கெட் செய்யணும். 60000 ரிங்கெட் வந்து ஒண்டி நம்ம செய்ய போறது கிடையாது. ஒரு டீம், உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தை 200 வெள்ளி ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 300 பேர் இருக்காங்க உங்க டீம்லன்னா, ஒரு குடும்பம் 200 ரிங்கெட் வாங்கினாங்களா என்ன ஆச்சுங்க? 60000 ரிங்கெட் பிசினஸ் ஒரு மாசம். 60000 ரிங்கெட் பிசினஸ் தாராளமா வரும் பாருங்க.
அதுக்கு தகுந்த உழைப்பை போடணும், நிறைய போய் பார்க்கணும், நிறைய செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ஹார்ட் ஒர்க். நம்ம உழைப்ப போடாம எதுவும் வராது பாருங்க. இன்னைக்கு பாருங்க அந்த படத்துல அந்த எறும்பு பாருங்க, அதோட பெரிய சைஸ் டபுள் ட்ரிபிள் சைஸ்ல இருக்கிற ஒரு ஒரு பொருளை தள்ளிக்கிட்டு போகுது பாருங்க. அது ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாம அந்த எறும்பு வந்து உழைக்காம வந்து அது வந்து சேர்த்து வைக்கும், உழைக்கும். அப்படி ஒரு உழைக்காம நம்ம வந்து எதுலையுமே நம்ம சாதிக்க முடியாது. அப்ப இந்த ஹார்ட் நம்ம போடணும். நம்ம வந்து லக் நம்ப கூடாது. சில பேர் நினைக்கிறாங்க, ஓ தி ஆர் லக்கிலா, தீஸ் பீப்புள் தே குவாலிஃபை, வருஷம் போயிட்டு இருக்காங்க. கிடையாதுங்க. அவங்க ஒவ்வொருத்தருங்க கடுமையான உழைப்பை போட்டு தாங்க வாழ்க்கையில என்ஜாய் பண்றாங்க. உங்களுக்கு சக்சஸ், ஹாப்பினஸ், என்ஜாய் வரும். ஆனா ஆரம்பத்துல உழைக்கணும். ரொம்ப பேர் இப்பயே நான் ஜாலியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், நான் வந்து என்ன ஒரு வேலையும் செய்யக்கூடாது, ரிலாக்ஸா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. லேட்டர் யூ வில் சஃபர். ஓகே, இஃப் யூ புட் ஹார்ட் ஒர்க் நவ், லேட்டர் யூ வில் பி ஹாப்பி. ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஸ்டாப் ட்ரைங் டு ரஷ் த ப்ராசஸ், சர்ச்சிங் ஃபார் த ஷார்ட்கட். நோ ஷார்ட்கட் இந்த பிசினஸ்ல, தேர் இஸ் நோ ஷார்ட்கட். ஸோ அப்போ வந்து நம்ம உழைப்பை போட்டால் தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். அன்னாடம் நம்ம பிளான் ஷோ பண்ணி ஆகணும், ப்ராடக்ட் பேசணும். இந்த வியாபாரத்தை நல்ல ஒரு பிசினஸ்ல இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிசினஸ்ல இருக்கிறேன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்றேன், எல்லாருக்கும் உதவி செய்யறேன், எல்லாருக்கும் ஹெல்த்தியா இருக்க உதவி செய்யறேன், எல்லாரும் பணம் சம்பாதிக்க சொல்லி கொடுக்குறேன், நல்ல விஷயங்கள் சொல்றேன் அப்படி சொல்லி நம்ம வந்து நம்பிக்கையா வந்து செய்யணும். அப்கோர்ஸ் நம்ம சுத்தி உள்ளவங்க நெகட்டிவா இருப்பாங்க, நம்மளை நெகட்டிவா சொல்லுவாங்க. ஓகே, அதை நம்ம கருத வேண்டாம். நம்ம பாசிட்டிவா செய்யும் பொழுது நம்மளை சுத்தி உள்ளவங்க 4 பேர் பாசிட்டிவானவங்க வரும்பொழுது, நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்பி 4 பேர் இந்த பிசினஸ்ல வரும்பொழுது கண்டிப்பா நம்ம சாதிப்போம் பாருங்க. ஸோ நம்பர் 1 இஸ் ஹார்ட் ஒர்க். நம்பர் 2 பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல பொறுமை வேணும். ஒரு செடியை நட்டுட்டு உடனே அந்த செடி முளைச்சி உடனே காய் காய்ச்சிடுமா? கிடையாது. இட் வில் டேக் சம் டைம். அது நம்ம செடி நடுறோம், தண்ணி ஊத்துறோம், உரம் போடுறோம். அந்த மாதிரி இந்த பிசினஸை பொறுமையா நம்ம வந்து கத்துக்கிட்டு நம்மளும் மீட்டிங் போகணும். மீட்டிங் போறதெல்லாம் உரம் போடுற மாதிரி, ஓகே, மீட்டிங் போறதெல்லாம் தண்ணி ஊத்துற மாதிரி செடிக்கு. அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு செமினார் மீட்டிங் மிஸ் பண்ணாம போனோம்னு சொன்னாக்கா நிறைய விஷயம் நம்ம கத்துக்குவோம். பொறுமையா நம்ம படிப்படியா பிசினஸை பில்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பா வெற்றி இருக்குங்க. கண்டிப்பா வெற்றி இருக்கு. இப்ப சிஸ்டர்னா செய்தோம்னா வெற்றி இருக்கு. இப்ப நீங்க பாருங்க, இந்த மாச கடைசியில கூட 25ஆம் தேதி ஜேவி பீப்புளுக்குலாம் ஒரு குட் நியூஸ். 25ஆம் தேதி நானும் ஷீலா வாங்க வரோம். MADன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. முடிஞ்ச கடைசியில MC அந்த ஸ்லைடு போட சொல்றேன். MADன்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபார் ECY மெம்பர்ஸ்க்கு இருக்கு. அதே சமயத்தில் 26ஆம் தேதி எஸ்பெஷலி கார்த்திக் விஜய் டீம்ல உள்ளவங்களாம் வரலாம். 26ஆம் தேதி நானும் ஷீலா வாங்க வந்து கட் ரிசர்ச் பத்தி பேச போறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்ல அந்த ஸ்லைட் முடிஞ்சா ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம போடுறோம். ஸோ அப்ப இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நம்ம வந்து உட்காரணும். அந்த நிகழ்வுகள் கூப்பிடும் போது காரணம் சொல்றோம். ரொம்ப பேரு, எனக்கு பிஸி சார், வேலை சார், லீவ் கிடைக்கல சார், எனக்கு வேற வேலை இருக்கு சார், என் பிள்ளைக்கு டியூஷன் அனுப்பணும் சார் அப்படின்னு காரணங்கள் கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து வெற்றி அடைய முடியல. புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து காரணம் கொடுக்காம நம்ம வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து உட்கார்ந்தோம்னு சொன்னா நம்ம சிந்தனை மாற்றம் ஏற்படும். இன்னைக்கு கூட நான் டிக்டாக் செஞ்சு போட்டேன், சிந்தனை மாற்றம் தேவை அப்படின்னு. ஸோ இன்னும் அந்த பாரிஸ் ட்ரிப்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நீங்க முத்து ஷீலான்னு டிக்டாக்ல போய் பாருங்க. நிறைய படங்கள் வீடியோலாம் எடுத்ததுலாம் அதில் போட்டிருக்கிறேன் நான். ஓகே, ஸோ அப்போ நம்ம சிந்தனை மாற்றம் தேவைன்னாக்கா நம்ம ஒரு செடி நட்டு உரம் போடுற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் விடாம போகணும். அடுத்தது வந்து ஒரு செக்ரிஃபைஸ். ஓகே, நம்ம எதுவும் செக்ரிஃபைஸ் பண்ணாம நடக்காது. ஓகே, சில விஷயங்கள்ல வந்து நம்ம விட்டு கொடுக்கணும், சில விஷயங்கள் நம்ம வந்து செக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஓகே, சில சமயத்துல உங்களுக்கு வந்து அதிகமா வீடியோ கேம் விளையாட ஆசையா இருக்கும், அதை விட்டு கொடுக்கணும். சில சமயத்துல நிறைய நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்க்க ஆசையா இருக்கும், அதை கொஞ்சம் விட்டு தள்ளி வைக்கணும். நிறைய உட்காந்து சினிமா படம் டிவி பார்க்குற ஆசை இருக்கும், அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். நாளைக்கு இன்னும் லைஃப்ல நீங்க நல்ல நல்ல படங்கள், நல்ல நல்ல தியேட்டர்ல வெளியூர்ல போய் படம் பார்த்தா எப்படி இருக்கும், வெளியூர்ல போய் லைஃப் என்ஜாய் பண்ண எப்படி இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் செக்ரிஃபைஸ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்துட்டு நம்ம வியாபாரத்துல போக்கஸ் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வெற்றி அடைய முடியும். ஓகே, 4வது விஷயம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சினா விடாமுயற்சி, விடாமல். ஓகே, விடாமல் தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே போனோம்னா வெற்றி இருக்கு. என்னென்ன சில சமயத்துல நம்ம செய்யறோம், இந்த மாசம் 3%, 6%, 9% போறோம், அப்புறம் ஒரு டக்குன்னு 3% வரோம், அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே ரிலாக்ஸா இருக்குது, செய்யறது இல்லை. அப்புறம் ஒரு 3 மாசம் ஒரு 3%, தென் யூ cannot grow in the business. You keep on do. நீங்க ஒவ்வொரு மாசமும் செல்லிங் செய்றீங்க, ஸ்பான்சரிங் செய்றீங்க, செல்லிங் செய்றீங்க, ஸ்பான்சரிங் செய்றீங்க, டெமோ செய்றீங்க, பிளான் காமிக்கிறீங்க, செஞ்சுக்கிட்டே வர உங்க டீம் grow பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா you will hit the goal. Okay, so that's what every successful people are doing, and the consistency is very important. கொஞ்ச நாள் செய்யறது, கொஞ்ச நாள் செய்யறது இல்லை, கொஞ்ச நாள் மீட்டிங் வருது, கொஞ்ச நாள் வர்றது இல்லை, then you cannot become the winner. பாருங்க, ஒவ்வொரு வெற்றியாளர்களும் நாங்க பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா consistency is very important. முதல்ல தினேஷ் சொன்னார், அப் அண்ட் டவுன் இருக்கும் பிசினஸ்ல, விடாமுயற்சி தேவை. விடாமல் முயற்சி செய்யுங்க, விடாம பயிற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். இன்னொன்று 5வது வந்து டிசிப்ளின். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்ட அழகுன்னு சொல்லுவாங்களே, உடல் அழகு. அவர் வந்து இன்னைக்கு பாருங்க அத்தனை 6 பேக்ஸ் உடல் அழகா வச்சிருக்காருன்னா
அவர் அன்னாடு டிசிப்ளின் பண்ணி குறைஞ்சது 1 மணி நேரம் அவர் ஜிம்ல இருக்காரு, 1 மணி நேரம் அவர் ஜிம்ல பிராக்டிஸ் பண்றாரு. அப்ப அந்த மாதிரி இருந்தா தான் அவர் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி இந்த பிசினஸ்லயே நம்மளுக்கு டிசிப்ளின் இருக்கணும். ஓகே, மோட்டிவேஷன்ஸ் கெட்ஸ் யூ கோயிங் பட் டிசிப்ளின் கீப்ஸ் யூ க்ரோவிங். ஓகே, மோட்டிவேஷன் தேவை, அதை விட முக்கியம் டிசிப்ளின். நம்ம இந்த வியாபாரத்துல ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் போடுறோம்? குறைஞ்சது 2 மணி நேரம் போடுறோமா, 3 மணி நேரம் போடுறோமா? இந்த பிசினஸ்க்காக நம்ம ஒதுக்கி செய்யறோமா? இப்ப நம்மளாம் இந்த பிசினஸ்க்காக நம்ம வந்து ஒரு நாளைக்கு போய் ஒருத்தர் பிளான் காமிக்கல, ஒருத்தர் கால் பண்ணி பேசல, ஒருத்தருக்கு வந்து ப்ராடக்ட் பேசலன்னா ஒரு கில்ட்டி கான்சியஸ், ஒரு நம்மளுக்குள்ள ஒரு தவறு செஞ்ச மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது. ஐயோ, இந்த பிசினஸ்க்காக நான் இன்னைக்கு ஒண்ணுமே செய்யலையே, என்னோட வியாபாரத்துக்காக நான் போய் யாரும் பார்க்கலையே, பேசலையே, என்னோட வியாபாரத்துக்காக நான் போய் பொருளை பத்தி பேசலையே, என்னோட வியாபாரத்துக்காக நான் போய் பிளான் காமிக்கலையே அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு தவறான ஒரு குற்ற மனப்பான்மை நம்மளுக்கு வருது பாருங்க. அந்த மாதிரி என்னைக்கு யாருக்கு உணர்த்ததோ அவங்க வந்து விடாம செய்வாங்க. பிசினஸ் நான் டிசிப்ளின் பண்ணணும், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒதுக்கி நான் செய்யணும். ஓகே, இத்தனை மணிக்கு நான் காலையில எந்திரிக்கணும், நான் புத்தகம் படிக்கணும். ஓகே, நான் கொஞ்ச நேரம் ஒதுக்கணும், கொஞ்ச நேரம் நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் சத்தான உணவை சாப்பிடணும், நான் வைட்டமின்ஸ் எடுக்கணும். இதெல்லாம் டிசிப்ளின். ஓகே, நம்ம டிசிப்ளின் இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாதுங்க. ஓகே, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என் 6வது பாத்தீங்கன்னா செல்ஃப் கான்பிடன்ஸ். நம்மளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். என்னால முடியுங்க, கண்டிப்பா நான் ஜெயிப்பேன், கண்டிப்பா நான் பேசுறவங்களாம் வராங்க, நான் பேசுறவங்களாம் அந்த பிசினஸ் சைன் பண்றாங்க, நான் பேசுறவங்களாம் பொருள் வாங்குறாங்க, நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை வேணும். சோ தன்னம்பிக்கை என்னதான் வெளியே போய் பிசினஸ் மோட்டிவேஷன் அப்ளைன் மோட்டிவேட் பண்ணாலும் உங்களுக்குள்ளால ஒரு மோட்டிவேஷன் இல்லைன்னா நீங்க இந்த பிசினஸ் ஜெயிக்க முடியாது. செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். ஓகே, தன்னம்பிக்கை வேணும், செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். ஸோ அதனால இந்த பிசினஸ்ல வந்து நம்ம வெற்றி அடைய முடியும், எல்லாராலையும் வெற்றி அடைய முடியும். ஸோ நீங்க என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம வந்து பாருங்க, ஒவ்வொரு டீம்லயும் வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க, பிசினஸ் போயிட்டு இருக்காங்க, வெளியூர் போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்டு அவங்க எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி சொல்ற மாதிரி செய்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். MBA கம்பெனி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் தினேஷ் சொன்னாரு, ரொம்ப பேர் என்ன பாக்குறாங்கன்னா இந்த ரோலான் விற்கிறாங்க, சவுக்கார் தூள் விற்கிறாங்க அப்படின்னு தான் பாக்குறாங்க. ஆனா இந்த பொருளுக்கு பின்னால எவ்வளவு விஷயம் நடக்குது. இந்த பொருளுக்கு பின்னால உங்களோட கனவு அடைய முடியும். இந்த பொருளுக்கு பின்னால உங்களுடைய ஜெனரேஷனுக்கு ஒரு இன்கம் கிரியேட் பண்ண முடியும், ஒரு லெகசி இன்கம் கிரியேட் பண்ண முடியும், உங்களுடைய கனவுகளை அடைய முடியும். நீங்க வாழ்க்கையில சாதாரண வேலையிலயோ பிசினஸ்லயோ அடைய முடியாத விஷயங்களை இந்த MBA பிசினஸ்ல அடைய முடியுன்றத ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆழமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பிசினஸ் நல்லா லர்வ் பண்ணுவோம், இந்த பிசினஸ்ல ஆழமா செய்வோம், வேகமா செய்வோம் பாருங்க. ஸோ இன்னும் நம்மளுக்கு வந்து கூட நம்பிக்கை வேணும்னா இன்னும் அதிகமான மீட்டிங் ஃபங்க்ஷனுக்கு போங்க. நல்லா உங்களை வந்து ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை எடுத்துக்கிட்டு நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும், தெரியுங்களா? ஸோ அப்போ வந்து இந்த பிசினஸ்ல குறிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து இப்ப இருந்து ஒரு 4 மாசம் இருக்கு. 5ஆம் மாசம், 6ஆம் மாசம், 7ஆம் மாசம், 8ஆம் மாசம். இந்த 4 மாசத்துல இந்த பிசினஸை நீங்க நல்லா சிறப்பா உழைப்ப போட்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு 5 பேர் 10 பேர் பர்சனலா சைன் பண்ணுங்க, பிளான் போடுங்க, ஸ்பான்சர் பண்ணுங்க. ஓகே, தென் இந்த 4 மாசத்துக்குள்ளார உங்க டீம் பெருசாக்குங்க. இந்த 4 மாசத்துக்குள்ளார உங்க டீம்ல ஒரு 200-300 பேரை கொண்டு வாங்க. இந்த 4 மாசத்துக்குள்ளார அந்த 200-300 பேரும் ஒரு வீட்டுல 200 ரிங்கெட் 300 ரிங்கெட் ப்ராடக்ட் வாங்குற மாதிரி சொல்லி கொடுங்க. தென் யூ வில் ஹேவ் அ வெரி பிக் நெட்வொர்க். கண்டிப்பா நீங்க ஒரு கவுண்டர்ஸ் பிளாட்டினம் ஆக முடியும். நீங்களும் வெளியூருக்கு போகலாம். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த வருஷம் வந்து MBA ஒசாக்கா கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் வந்து MBA வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரிப் கொடுப்பாங்க. பிகாஸ் எனக்கு நம்பிக்கை MBA 50 இயர்க்கு வருது, MBA 50வது வருஷம் வர்றதுனால MBA இன்னும் சிறப்பான இடங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு 4 மாசம் நல்லா செஞ்சீங்கன்னா செப்டம்பர்ல இருந்து உங்க பிசினஸ் வந்து 15,000 கொண்டு வர மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட் இயர் ஐ டெல் யூ இட்ஸ் கோயிங் டு பி a beautiful ட்ரிப். ஸோ ட்ரிப் மட்டும் இல்லாம கையிலையும் நீங்க ஒரு 1 லட்சம் வெள்ளி, 1.5 லட்சம் வெள்ளி, 2 லட்சம் வெள்ளி சம்பாதிப்பீங்க. நம்மளோட எல்லாரும் ஜாலியா நம்ம இந்தியர்கள் இன்னும் அதிகமான பேர் போய் என்ஜாய் பண்ணணும், இன்னும் அதிகமான பேர் போய் நம்ம சாதிக்கணும், என்ஜாய் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் பாருங்க. ஓகே, ஸோ ஆக என்னுடைய ஸ்லைட் ஷேரிங் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவுதான். ஸோ கொஞ்சம் இருங்க. ஸோ அப்ப நம்ம வந்து இந்த பிசினஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம டெய்லி வி ஹேவ் டு டிசிப்ளின் அவர் செல்ஃப். என்ன அந்த வியாபாரம் கேட்குதோ அதை நம்ம கொடுக்கணும் பாருங்க. இந்த பிசினஸ் என்ன கேட்குதோ அதை நம்ம கொடுக்கணும். அப்பதான் நம்ம வந்து இந்த வியாபாரத்துல வந்து ஜெயிக்க முடியும். ஓகே, இன்னைக்கு பாருங்க, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ப்ரவுட் தட் இன்னைக்கு வந்து தினேஷ் குவாலிஃபை பண்ணி வந்திருந்தாரு. தினேஷ் அண்ட் இஸ் ஒய்ஃப், என்னென்ன ஷர்மிளா குவாலிஃபை பண்ணி வந்திருந்தாங்க, பவுண்டர்ஸ் பிளேட்டினம் பழனி குவாலிஃபை பண்ணி வந்திருந்தாங்க. எனக்கு நம்ம டேபிள்ல பார்த்தவங்க சொல்றேன், நம்ம கூட இருந்தவங்க. அண்ட் தென் வாட் யூ கால், நம்ம சென்னையா ராஜ்மா டீம்ல இருந்து இன்னொரு 2 கப்பல்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ நம்ம கணேசன், டைமண்ட் கணேசன் பஞ்சா.
So all these people we really enjoyed. Okay, really was fun. And actually life வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஓ என்னங்க இவங்க எடுத்துக்கலாம் எம்பின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, எம்பின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, லைஃப் என்ஜாய் பண்ணல, அன்னாடம் எம்பின்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஐ டெல் யூங்க, சொல்றவங்க சொல்லட்டுங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க ஜெயிக்க முடியாது, அவங்க வெளியூருக்கு பயணம் வர முடியாது. நம்மள மாதிரி போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரிப் கிடைக்காது அவங்களுக்கு. ஓகே, he put hard work, you will have a first class lifestyle. அதான் நான் நம்புறேன் பாருங்க. ஓகே, ரொம்ப பேர் சொல்லுவாங்க, ஓ நீங்க எம்பிஏ பிசினஸ் பேசினா என் வீட்டுக்கு வராதிங்க. என்னோட சொந்த தம்பிங்களே சொன்னாங்க, எம்பிஏ பிசினஸ் பேசினீங்கன்னா என் வீட்டுக்கு வராதிங்க அப்படிலாம் சொன்னாங்க. உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், உங்களோட நெருங்கிய நண்பர்கள் கூட சொல்லலாம், எம்பிஏ பிசினஸ் பேசுறீங்கன்னா எங்களை வந்து பார்க்காதீங்க, நீங்க எம்பிஏ பிசினஸ் செய்றீங்கன்னா எங்களோட நண்பரா இருக்காதீங்க, ஃப்ரெண்ட் இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஆண்கள்லாம் வந்து உங்களோட உண்மையான நண்பர்கள் கிடையாது. அன்னைக்கு யாராவது உங்களுடைய அண்ணன் தம்பிகளோ உங்களோட சொந்தக்காரங்களோ நீங்க இந்த மாதிரி பிசினஸ் செய்றீங்க அதனால என்ன வந்து பார்க்காதீங்க பேசுறாங்கன்னா அவங்க உண்மையான அன்பான சகோதரர்கள் கிடையாது. ஓகே, ஸோ ஐ டெல் யூ திஸ் பிசினஸ், நீங்க உழைப்போடுங்க, யூ வில் ஹேவ் அ ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் ஸ்டைல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிராவல், யூ வில் ஹேவ் ஃபன். வாழ்க்கையில வந்து நிறைய விஷயம் சாதிப்பீங்க. ஐ கேன் டெல் யூ. அதனால நான் வந்து இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு ஏன் கூட யார் ஒர்க் பண்றாங்களோ, யாரு சப்போர்ட் பண்றாங்களோ, யாரு வந்து எனக்கு வந்து பிசினஸ்ல வந்து அதிகமான கஸ்டமர்கள் இருக்காங்க, ஏபிஎஸ் இருக்காங்க, அவங்க தான் முக்கியம். அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும், நான் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்கணும். எம்ஏ வந்து பாருங்க பெஸ்ட் சர்வீஸ் கொடுக்குது, எம்ஏ ப்ராமிஸ் பண்ண மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்மளும் நம்ம கஸ்டமர் டேக் கேர் பண்ணணும் இந்த பிசினஸ்ல. இஃப் யூ ரியலி கஸ்டமர்ஸ் ஏபிஓ எக்ஸ்பயர் பண்ண விடாதீங்க, ரினியூவல் பண்ண வைங்க, ஹெல்ப் பண்ணுங்க. யூ ரியலி டேக் கேர் ஆஃப் யுவர் டீம், and you will be a winner. நீங்க ஏனோ தானோன்னு வர 20 பேர் ஸ்பான்சர் பண்றாங்க, 50 பேர் ஸ்பான்சர் பண்றாங்க, கவனிக்கல, அவங்களுக்கு போய் சர்வீஸ் பண்ணல, ரினியூ பண்ணல, ஹெல்ப் பண்ணலன்னா the business is gone. Okay, so you have to take care of your team. உங்க டீம் தாங்க இந்த பிசினஸ் மேல கூட தினேஷ் சொன்னாரு, இது வெற்றி வந்து உங்க கையில மட்டும் கிடையாது, நீங்களும் ஹார்ட் ஒர்க் போடுறீங்க, ஒரு டீமை கிரியேட் பண்றீங்க, உங்களோட டீம் எஃபர்ட், உங்களுடைய அப்ளைன் எஃபர்ட், உங்களோட மென்டோ எஃபர்ட் எல்லாமே சேர்ந்துருக்குது. ஓகே, இது ஒரு மனிதன் வெற்றி அடைய கிடையாது, இது ஒரு டீமோட வெற்றி. ஸோ நான் நம்புறேன்னா கண்டிப்பாக இன்னும் நிறைய இந்தியர்கள் நம்ம இந்த எஸ்பெஷலி நம்ம டீம்ல உள்ளவங்க வரப்போறீங்க. நிம்மதியான வாழ்க்கை வேணா உங்களோட அப்ளைன் அணுகி அவங்க சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் இஸ் சப்மிட் யுவர் அப்ளைன் என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுனீங்கன்னா you cannot be a winner. Okay, follow your upline, you can be a winner. Thank you so much. I pass back to MC. Thank you.